ஹாய்ங்க. இப்போ பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு பாவக்காய் கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்குங்க. அது கொஞ்சம் அதையும் சட்டியில் போட்டுக்கலாங்க. போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்து இந்த பாவக்காய் நிறம் மாறாமல் இருக்குங்க. அதனால் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு வதக்கி விட்டுங்க. எண்ணெய் வந்து அந்த காய் வந்து எண்ணெயிலே ஓரளவுக்கு நல்லா வேகணுங்க. அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த மஞ்சத்தூள் போட்டங்காட்டி பாருங்கள், அந்த பச்சை கலர் அப்படியே இருக்குது. அந்த பாவக்காவோட நிறம் வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். இல்லைன்னா அது வந்து மஞ்சத்தூள் போடலைன்னா கலர் மாறிடுங்க. பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டங்காட்டி எவ்வளோ நல்லா அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். போதை எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம், 2 மிளகா, கருவேப்பிலை, பூண்டு வந்து ஒரு கை அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. அதை உளிச்சு போட்டுருக்கேங்க. தட்டியெல்லாம் போடல, உளிச்சு தான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா போட்டு வதக்கலாங்க. அந்த எண்ணெயிலே நல்லா செவக்க வதக்கலாங்க. இப்போ பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. நல்லா இதுலேயே எண்ணெயிலே நல்லா செவக்க வெந்துடணுங்க. இப்போ தக்காளி ஒரு 4 பழம் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாங்க. இந்த காய்க்கு வந்து தக்காளி பழம் கொஞ்சம் சேர்த்து இருக்கணுங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்குங்க. தாளிக்கையிலே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கணுங்க. பாருங்கள், தக்காளி பழம் அரைச்சி ஊற்றணும் இல்லைங்க, அது ஓரளவுக்கு சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த பச்சை வாடை போகணுங்க. இப்போ வதக்கி வச்சு அந்த பாவக்காய் எடுத்து போட்டுக்கலாங்க. தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா ஒன்று சேர்த்து கிளறிக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க. நம்ம காரத்துக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடலாங்க.
இப்போ அடிக்கடி எடுத்து பார்த்துக்கலாங்க. பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. புளி வந்து கொஞ்சமாக ஊற்றுங்க, புளி அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா தக்காளி பழம் நம்ம போட்டிருக்குறோங்க, அதனால் புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாங்க. மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள் குழம்பு கொஞ்சம் சுண்டிருச்சு. பாருங்கள் நல்லா காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள் இப்போ உப்பு கார டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நல்லா ஓரளவுக்கு நம்ம சாப்பாட்டில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குதுங்க. நல்லா கெட்டியாக ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க. ரொம்ப தண்ணியாட்டும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குதுங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே அப்படியே மேலாப்பில் இருக்குது. பாருங்கள் பிரிஞ்சு வந்துருக்குது. பாருங்கள் பாருங்கள் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பூண்டு, இந்த வெங்காயம், ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் அந்த புளிக்கு தக்காளி பழம் அரைச்சி போட்டுப்போம். இதுக்கெல்லாம் இந்த இது செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, பாவக்காய் குழம்பு ரெடி.